தாய்மாமன் சீரை முதலமைச்சர் கொடுத்துருவாரு, அத்தை சீரு பாட்டி சீரு நம்ம தானே கொடுக்கணும். அப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு வேலை இருக்கிறது. 5 கோடி பேருக்கு வெறும் 14,000 கோடி தான் நீங்கள் தாக்கல் செய்திருக்கிறீர்களா? நாங்கெல்லாம் ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிறோம்னா நாங்க கூட தான் பட்ஜெட் போடுவோம். கஷ்டம்தான், வெறும் கையில முழம் போடுறது என்பது ரொம்ப ரொம்ப சிரமம் தான். தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ஒரு 8 கோடி பேர் இருக்கும். அதுல தமிழ்நாட்டில் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் ஒரு 5 கோடி பேராவது இருப்பாங்க. அப்ப நிதிநிலை அறிக்கையில 4,72,580 கோடியை நிதிநிலை அறிக்கையில மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்தார். ஆனா வேளாண் நிதிநிலை அறிக்கையில வேளாண் அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் 14,000 கோடி தானா? 5 கோடி பேருக்கு வெறும் 14,000 கோடி தான் நீங்கள் தாக்கல் செய்திருக்கிறீர்களா? நீங்க 22 டிபார்ட்மெண்ட், கால்நடை, பால்வளம், வனத்துறை, கூட்டுறவு, பட்டு, கைத்தறி, இப்படின்னு வணிக வரி, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்த்து 22 டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சேர்த்து தான் 58,000 கோடி இந்த நிதிநிலை பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறீர்கள். ஆனால் வேளாண் துறைக்கு வெறும் 14,000 கோடி தான். இது ரொம்ப 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 கம்மி. நாங்கெல்லாம் ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிறோம்னா நாங்க கூட தான் பட்ஜெட் போடுவோம். கஷ்டம்தான், வெறும் கையில முழம் போடுறது என்பது ரொம்ப ரொம்ப சிரமம் தான். வீட்டு வாடகையா, இபியா, ஹாஸ்பிட்டல் பில்லா, ஸ்கூல் ஃபீஸா, இல்ல இஎம்ஐ கட்டணுமா, ப்ரொவிஷன் வாங்கணுமா, தாய்மாமன் சீரை முதலமைச்சர் கொடுத்துருவாரு, அத்தை சீரு பாட்டி சீரு நம்ம தானே கொடுக்கணும். அப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு வேலை இருக்கிறது. இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு தான் ஒரு பட்ஜெட் ஒரு குடும்ப தலைவி போடுவாங்க.